இந்த உலகமே ரொம்ப கொடுமையானது. அப்பேற்பட்ட கொடுமையான உலகத்துல பண்டைய காலங்கள்ல கொடுக்கப்பட்ட கொடுமையான தண்டனைகளை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல இருந்த அரசர்களும் சிற்றரசர்களும் அவங்க பின்பற்றின கொள்கை கோட்பாடுகளும் ரொம்ப விசித்திரமானது. எவ்வளோ பெரிய மூடத்தனமான அரக்கத்தனமான தீர்ப்பா இருந்தாலும் அரசர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றி தான் ஆகணும். இப்படி தீர்ப்புகளும் நியாயங்களும் ஒரே ஒரு ஆளோட கையில இருந்ததால அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட தண்டனைகள் மனசாட்சி இல்லாத மிருகத்தனமானதா இருந்தது. அதுல முதல்ல இருக்கிறது போட் டார்ச்சர்னு சொல்லப்படுற ஸ்கேபிசம். ரெண்டு மரப்படகுகளுக்கு நடுவுல ஒரு மனுஷனை கெட்டி அவன் மேல தேனையும் பாலையும் கொட்டி மிகப்பெரிய குளத்திலேயோ இல்ல ஆத்திலேயோ இறக்கி விட்டுருவாங்க. அந்த தேனையும் பாலையும் சாப்பிடுறதுக்காக பூச்சிகள் வந்து மேல உட்கார்ந்து சதையோட சாப்பிடும். பாதிக்கப்பட்ட உடல் பாகங்கள் சூரிய ஒளியில பட்டு பட்டு அழுகி போகும். உடம்போட ஒவ்வொரு பாகங்களா அழுகி மிச்ச பாகங்களை பூச்சிகள் தின்னு முடிச்ச அப்புறம் தான் 2-3 நாட்கள் கழிச்சுதான் மரணமே கிடைக்கும். வாழ்க்கையோட கடைசி நொடி வரைக்கும் வேதனையை அனுபவிக்கிற இந்த தண்டனை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி பெர்சியா நாட்டுல தப்பு பண்ணவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல அடுத்ததா இருக்கிற தண்டனை த பிரேசன் புல். ஒரு மிகப்பெரிய காளமாடோட சிலை உள்ள ஒரு ஆளை வச்சு பூட்டுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழேயே நெருப்புகளை மூட்டி தப்பு செஞ்சவனை உள்ள போட்டு பூட்டி நெருப்புல போட்டு வாட்டி எடுப்பாங்க. உடல் முழுக்க வேகிறப்போ வேதனையில அவன் போடுற சத்தம் ஒரு முரட்டு காளையோட கர்ஜனைக்கு சமமா இருக்குமா. பண்டைய காலங்கள்ல உச்சபட்சமான தப்புகளை செஞ்சவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளோ கொடுமையான மரண தண்டனையை கூட அந்த காலத்து மக்கள் ஒரு பொழுதுபோக்கா நினைச்சு ரசிச்சு மகிழ்ந்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற தண்டனை த டப். இது பொதுவா ஒரு பொண்ணை கெடுத்தவனுக்கோ இல்ல பல உயிர்களை எடுத்தவனுக்கோ ஈரோப்ல அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட தண்டனை. தப்பு செஞ்சவனை ஒட்டு துணி இல்லாம ஒரு மர தொட்டியில உட்கார வச்சு பாலையும் தேனையும் அவன் மேல தேய்ச்சி ஈக்களையும் புழுக்களையும் பூச்சிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட விடுவாங்க. இந்த புழுக்களும் பூச்சிகளும் பல நாட்களா அந்த உடம்புலயே தங்கி இனப்பெருக்கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்ப சாப்பிடுறப்போ எப்போடா மரணம் வரும்னு தெரியாம ஏங்கி ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க வைக்குமா கொடூரமான இந்த தண்டனை. நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. அடுத்ததா நம்ம பார்க்க போற தண்டனையோட பேரு த எலிபென்ட் எக்ஸிகியூஷன். நம்ம இந்தியாவிலையும் சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலையும் ஆதி காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வினோதமான தண்டனை இது. அந்த காலத்துல மன்னர்கள் பேச்ச கேட்காதவங்களையும் அரசு விதிமுறைகளை மீறினவங்களையும் பிடிச்சு ஒரு பெரிய யானையை விட்டு மிதிச்சு பயங்கரமான தண்டனைகளை கொடுத்திருக்காங்க. தவறு செஞ்சவங்க எந்த அளவுக்கு தவறு செஞ்சாங்கன்றத பொறுத்து கைகளையோ கால்களையோ யானைகளை விட்டு மிதிக்க விடுவாங்க. ஒருவேளை அந்த தவறு பெருசா இருந்துச்சுன்னா சில சமயங்கள்ல தலைய கூட மிதிக்குமா. அந்த காலத்து அரசர்கள் வச்சிருந்த யானை படைகளுக்கு எதிரி நாடுகளை சிதற விடுறது மட்டும் வேலை இல்ல, உள்ளூர்லயே பல தவறுகளை செஞ்சு அரசர்களுக்கு தெரியாம மறைஞ்சு இருக்கிறவங்களை பதற விடுறதும் தான் வேலை. கடைசியா நம்ம பார்க்க போற தண்டனையோட பேரு த பிளட் ஈகிள். இது புராண கதைகள்ல சொல்லப்பட்ட ஒரு மோசமான தண்டனை. தப்பு செஞ்சவனை உச்சி வெயில்ல ஒத்த கம்புல கட்டி வச்சு அவனோட விலா எலும்புகள் துண்டிக்கப்பட்டு நுரையீரல்கள் வெளியே இழுக்கப்பட்டு உயிரோட இருப்பான். அப்படி உயிரோட இருக்கிற அவனை பாகுபலி படத்துல சிவகாமி தேவி சொன்ன மாதிரி கழுகுகள் அவன் கண்களை பிடுங்கி எடுக்க அவன் உயிரோடு இருக்க வேண்டும்னு உயிரோட இருக்கிறப்பவே பிணந்தின்னி கழுகுகளை விட்டு ஒவ்வொரு பாகங்களையா சாப்பிட வைப்பாங்களாம். ஆக பண்டைய காலங்கள்ல இவ்வளவு கொடூரமான தண்டனைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. காலங்கள் செல்ல செல்ல இந்த தண்டனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைஞ்சிருக்கு. படகுகள்ல ஏத்தி பூச்சிகளை விட்டு கடிக்க விடுறதுல இருந்து யானைகளை விட்டு மிதிக்க விடுற வரைக்கும் இந்த மனிதாபிமானமற்ற எல்லா தண்டனைகளும் ஒரு சில நேரங்கள்ல நியாயமான ஆட்களுக்கு கூட வழங்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இது இன்னும் மோசமான தண்டனையா பார்க்கப்படுது.